ஓம் கணேசாய நமக. பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அதிரடியான அதிசார குறுப்பெயர்ச்சி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக மிக நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அவர் வந்திருக்கின்றார். ஏற்கனவே 7.5 சனியின் பிடிபாடுகளிலே மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற உங்களுக்கு மிதுன ராசியிலே இருந்து அவருடைய பார்வையால் 12ஆம் இடத்திலே வக்கரம் பெற்ற சனியையும் 12ஆம் இடத்திலே அவரோடு கூடியிருக்கின்ற ராகுவையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இன்றளவு இவர் 8/10/2025 புதன்கிழமை பிற்பகல் 3:11 அளவில் அதிரடியாக அடுத்த வீட்டுக்கு போயிருந்தார். என்னங்க, இவர் 1 வருஷ காலமாக இருக்கணுமே, அவர் அப்படி இல்லாமல் அதற்குள்ளே அடுத்த வீட்டுக்கு போகிறாரே. இவர் உண்மையாக போக வேண்டிய காலகட்டம் 2026 மே மாதம்தான் அவர் போகணும். அதுக்குள்ளே அதிரடியாக போகிறார், டெப்டேஷனில் போகிறார். ஆனாலும் பூர்வாங்க ராசியான மிதுனத்தினுடைய பலன்களையும் சேர்த்து தான் கொடுப்பார். பார்வை மட்டும் மாறிவிடுகின்றது. அந்த அலுவலகத்திலிருந்து டெப்டேஷனுக்கு கடகத்துக்கு வந்து விட்டாலும் கூட பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய மிதுன ராசி பலன்களையும் சேர்த்துத்தான் கொடுப்பார். ஆக இப்போ உங்களை பொறுத்தமட்டில் மீன ராசியையே அவர் குரு பார்வை கணக்கு வந்துடுது. தன்னுடைய 9ஆம் பார்வையினால் விரய ராசியிலே இருந்து வந்த வக்கரச்சனியையும் ராகுவையும் பார்த்து கொண்டு வந்தவர் இந்த காலத்தின் முதலாக அவர் உங்கள் ராசியையே பார்ப்பார். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு இருக்கு. அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஆகையினால உங்களுடைய கெட்ட தன்மைகள் ஏற்கனவே கொடுத்து கொண்டு வந்த சனி ராகுவை குருவின் பார்வையினாலே கட்டுப்படுத்தப்பட்டது. இருப்பினும் அப்போ நீங்கள் எண்ணலாம், ஆகா அவங்கள பார்க்காம விட்டுட்டாருன்னா நம்மளுக்கு இடைஞ்சலாச்சே, டேஞ்சராச்சே அப்படின்னு நினைக்கலாம். அது அல்ல. இப்போ உங்கள் ராசியையே பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா தொல்லைகளிலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றீர்கள். இப்போ சில பேர் யாராவது செய்வினை செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொரு செய்வினையையும் அதை கண்டுபிடிச்சு அதை அதாவது தகுதி இழக்க வைப்பாங்க. இந்த செய்வினைகளை வலுவிழக்க வச்சிருவாங்க. அப்படி ஒன்றுன்னா தட்டி அதை கழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வருவார். இது இப்படி செய்கிறத விட எதிரிகள் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை அந்த தொல்லைகள் அடையாமல் இருப்பதற்கு நான் ஒரு வழி சொல்லித்தாரேன் அப்படிம்பாங்க. ஆஹா, இது நல்ல வழியாக இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவன் போர்க்கணை தொடுக்கும்போது பூராமே ஒன்றுன்னா நம்ம திருப்பி அனுப்புறதை விட, ஒன்றனை உடைப்பதை விட, அம்புகளை போட்டுக்கிட்டு இருக்கிறான் எதிரி, அந்த ஒவ்வொரு அம்பையும் நம்ம தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய டைம் வேஸ்ட்டாக போகுதே. அப்போ இவர் சொல்கிறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எத்தனை அம்புகள் ஒன்றால் போடட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பாதுகாப்பு கவசம் போட்டாச்சுன்னா எத்தனை அம்புகள் போட்டாலும் நம்மளை ஒன்றும் அண்டாது. அது எல்லாமே வருகிற வழியிலேயே முறிந்து விடும். அல்லது உங்களை அட்டாக் பண்ணும்போது அது கீழே முறிந்து விடக்கூடியதாக அப்படி செய்யலாம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அசுபக்கிரகங்களை இவர் பார்வையிடுவதை விட உங்கள் ராசியையே பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக முக்கியமான அதை கவசம் போட்டது போல, பாதுகாப்பு கவசம் போட்டது போல. ஆக எதிரிகள் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்களை அடையாமல் அது பார்த்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு யோக பலனை இந்த குரு பகவான் அந்த கடக ராசியிலே உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால தடுமாற்றம் அடைந்து வந்த உங்களுக்கு, என தடுமாற்றம் என்பது சாதாரணமாக இருக்கவில்லை. கெட்டது நடக்காமல் குரு பார்த்துக்கிட்டு வாராரே தவிர மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது மலைக்கு அந்த பக்கம் நிலநடுக்கம், மலைக்கு இந்த பக்கம் நீங்கள் நடுங்கி கொண்டு இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நடுக்கம் உங்களை ஒன்றும் பண்ணலை, ஆனாலும் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உங்களை ஒன்றும் பண்ணாதப்பான்னு சொன்னாலும் கூட நடுங்கிட்டு இருக்கிறீங்க, எந்த நேரத்தில் திடீர்னு வெடிச்சிருமோ அப்படின்னு. அப்படிப்பட்ட உங்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை கொடுத்த உடனே நல்ல ஒரு தைரியம் கிடைத்து விடுகின்றது. இனி என்ன வேணாலும் பண்ணட்டுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் இடிபாடுகளுக்குள்ளே முடிஞ்சால் கூட நம்ம உயிரோடு இருப்போம், நமக்கு தகுந்த பாதுகாப்பு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைப்பது போன்று
குருவின் பார்வை உங்கள் மீது அதுவும் ஸ்பெஷல் பார்வையாக விழுகின்ற காரணத்தினால எல்லா சங்கடங்களுக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையிலே 8/10/2025 புதன்கிழமை பிற்பகல் 3:11 அளவில் இருந்து நீங்கள் எல்லாவற்றிலையும் விட பாதுகாப்பு பெறுகின்றீர்கள், அனைத்து வகையிலும். ஆக உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள், துயரங்கள் எல்லாமே விலகி விடுகின்றது. குறிப்பாக மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டில் படிப்பில் அக்கறை ரொம்ப செலுத்தியும் கூட பரீட்சையில் மார்க் பார்டரில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப என்னதான் பண்ணினாலும் எப்படித்தான் படித்தாலும் அங்கே பரீட்சை எழுதும் போது மண்டை குழம்பிடுது. ஐயா, கேள்வி கேட்குற கேள்வி நம்ம படித்த கேள்வியாக வரலையே அப்படின்னு தவித்து கொண்டு வந்த உங்களுக்கு இப்பொழுது ரொம்ப எளிமையான கேள்வியாக நீங்கள் எப்படி படிச்சுட்டு போனீங்களோ அதே போல் அந்த கேள்விக்கு பதில் எழுதக்கூடிய வகையிலே அருமையாக உங்களுடைய பாடத்திட்டங்கள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மனோநிலை எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குருவின் பார்வை 5ஆம் இடத்திலே குரு வந்ததனுடைய காரணமாக உங்களுக்கு அமைந்துவிடும். ஆக இதெல்லாம் ஒரு முக்கியமான வெற்றி. தடுமாற்றம் அடைந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய மனோநிலையை பரிதவிக்க விடாமல் உங்களை சீரும் சிறப்புமாக வைத்திருந்து உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய திறமையை முழுமையாக டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய வகையிலும் அருமையாக உங்கள் ராசியை அவர் பார்க்கின்ற காரணத்தினாலே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைந்து விட்டது. ஆகையினாலே உங்களுடைய படிப்பு மிகச் சிறப்பாக விளங்கும். சில பல நய வஞ்சகர்கள் மூலமாகவும் சில கூட இருந்தே சில பேர் உறவினர்கள் குழிபறித்து கொண்டு வந்த அந்த நிலையிலிருந்தும் பலவாறாக உங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு சிக்கலில் இருந்து வந்த ஒரு மனோபாவம் என்பது சூரியனை கண்ட பனி போல் இந்த குருப்பெயர்ச்சியினால் விலகி உங்களுடைய மனம் முழுமையாக வெற்றிடமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். மனம் அது செம்மையானால் மந்திரம் எதற்கு என்று திருமூலர் கூறியிருக்கின்றார். மனதை செம்மைப்படுத்தினால், அப்போ செம்மைப்படுத்துவதற்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும். சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல கிரகம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும். அப்போ அது நல்ல கிரகம் என்பது உங்களுடைய ராசி நாயகனே அவர்தான். அப்படிப்பட்ட ராசி நாயகனாகிய குரு பகவான் தான் உச்சக்கட்டம் பெறுகின்றார், உச்ச நிலையை அடைகின்றார். டெப்டேஷனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு ஆறுதல் நிகழ்ச்சியை தரக்கூடியவராக அது விளங்கும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் மேலோங்கும், உங்களுடைய தோற்றம், பொலிவு இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். அவரா இவர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் அந்த உன்மத்தமான ஒரு பொலிவு, ஒரு தோற்றம், ஒரு பாவனை இவைகள்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குருப்பெயர்ச்சியானவர் உங்களுக்கு வழங்குவார். உங்கள் ராசி நாயகன்தான் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றார். ஆகையினாலே கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இடையில் சில தடைகள்லாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணம், டெக்னிக்கல் ரீசன் அப்படின்னு இருப்பாங்க, அல்லங்கில் விசா கிடைக்கவில்லை, அதுக்கு பல காரணங்கள், இவைகளெல்லாம் உடைத்தெறியப்பட்டு உங்களுக்கு இயல்பான ரீதியிலேயே நிறைய செலவில்லாமல் நீங்கள் நினைத்த நாட்டிற்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அங்கே தொழில் உத்தியோகத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை அருமையாக கொடுக்க போகின்றார் இந்த குரு பகவான். என்றால் இவர் 10க்கும் உடையவர் தான். 10ஆம் இடத்துக்குரியவர் 5ஆம் இடத்திலே உச்சம் அடையும் பொழுது உங்களுடைய தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள், கூடவே இருந்து சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தடுத்து கொண்டு இருந்தார்கள், அது உங்களுக்கு தெரியலை. அதான் கூடவே இருந்து குழிபறிக்கக்கூடியவர்கள்லாம் உங்கள் பக்கத்தில் தான் இருந்தாங்க, தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் அது உங்களுக்கு தெரியலை. கூடவே இருந்து உங்களுக்கு வேண்டாத சில செயல்களை எல்லாம் செய்து வந்த அவர்களிடமிருந்து மேலதிகாரியானவர் உங்களுடைய திறமையை பாராட்டி
உங்களுக்கு வெகுமதியையும் பதவி ப்ரமோஷனையும் திடீரென்று கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தடுத்து கொண்டிருந்தவர்கள்லாம் மூக்கு மேலே விரலை வச்சு என்னென்னமோ தடுத்து பார்த்தோம், கடைசியில் ஜெயிச்சிட்டாரே, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இந்த குருவினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அபமிரிதமாக முன்னேற்றத்தையும் பண பரிசுகளையும் சம்பள உயர்வையும் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு காலகட்டம். என்னப்பா 7.5 சனி நடந்துச்சு, அவனுக்கு 7.5 சனி நடந்துச்சுன்னு சொன்னீங்க, என்னென்னமோ நடக்கும்னு பார்த்தோம்னா திடீர்னு பதவி ப்ரமோஷனும் ஆகிட்டான், திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆக்கிட்டாங்க, சம்பள உயர்வு கொடுத்தாங்க, என்னையா நடக்குது, 7.5 சனி ஒன்றுமே செய்யலையா அப்படின்னு எதிரிகள் கொக்கரிக்கக்கூடிய வகையிலே அவங்களுக்கு வந்து ஆச்சரியம், தாங்க முடியாத உணர்வு, அதே சமயத்தில் அதிர்ச்சி. இந்த மாதிரியாக உங்களுக்கு மிகுந்த வல்லமையோடு இந்த குரு பகவான் நிறைய யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து சேர்ந்திருக்கின்றார். 10 நாள் பட்னியா கிடந்தவனுக்கு நல்ல பிரியாணியும் நல்ல நெய் ஸ்வீட்டும் கிடைச்சா எப்படி இருக்கும், அது போல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த 8/10/2025 முதல் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. வியாபாரத்தில் மங்கி போன உங்களுக்கு கடனாக ஏறிடுச்சு, தொழில் வியாபாரம் பண்ணி 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 கடன் தான் ஏறி இருக்குதே தவிர வரவுகளை ஒன்றும் காணும். கடனை கூட வட்டிக்கு கட்ட முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளோடு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. வருமானம் வருது, ஆனாலும் அந்த வட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு வருமானம் தான் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் மாறி தொழில் வளம் மிகுந்த சிறப்புடையதாகவும் வியாபார பெருக்கம் உடையதாகவும் நிறைய உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படியெல்லாம் வந்தால் தான் அந்த கடனை அடைக்க முடியும், வட்டியை கட்ட முடியும், கடன் அடைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரவிருக்கின்றார் இந்த அதிரடி அதிசார குருப்பெயர்ச்சி. அந்த மாதிரி அமைந்திருக்கின்றது உங்களுக்கு. இனி கிரக கூட்டங்கள் அந்த பயிற்சி ஆன பொழுது கிரக கூட்டங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். மீன ராசி, உங்கள் ராசியில் எந்த கிரகம் இல்லை, சுத்தமாக இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன் 3-4 சுத்தம். 5ஆம் இடத்துல பெயர்ச்சி அடைந்த குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கின்றார். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும், 12ஆம் இடத்துல சனியும் ராகும். சனி வக்கரிச்சு இருக்கின்றார். இப்போ இதை வைத்து என்ன கிடைக்குங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசி நாயகன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பழைய தொல்லைகள் துயரங்கள் எல்லாமே விலகிவிட்டது. இனி ஜம்முன்னு இருக்கலாம். உங்களுடைய நடை உடை பாவனை தோற்றம் எல்லாமே மகாராஜா போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது கையில் காசு இல்லாமல் நம்ம ரோட்டில் நடந்தோம்னு சொன்னோம்னா ரொம்ப கூனி குறுகி நடந்துக்கிட்டு போகணும். அதே ஒரு 1000 ரூபா தாள் இருந்துச்சு, 1000 ரூபா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்பீரம் இருக்கும். அதே ஒரு பாக்கெட்டில் 5000 ரூபா இருக்குன்னு சொன்னால் அந்த நடையினுடைய தாக்கமே வித்தியாசமாக இருக்கும். அதுபோல் இப்போ 5000 50,000 கையில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் உங்களுடைய தோற்றம் மிகுந்த சிறப்புடையதாக விளங்கும். எல்லாரும் உங்களை மதிக்காமல் உதாசீனம் சென்று விட்டவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு தலை வணங்க காத்திருப்பார்கள். உங்கள் உதவியை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். உங்களை பொறுத்தமட்டில் வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடு இவைகளெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அருமையாக அமைந்திருக்கின்றது. சென்றவிடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த 2ஆம் இடத்துல சந்திரன் 5 குடையவன் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வரவு செலவுகள் ரொம்ப திருப்தியாக இருக்கும். பூர்வ புண்ணிய வகை மிகுந்த முன்னேற்றத்தை கொடுப்பதாக விளங்கும். முந்தைய ஜென்மத்திலே செய்த பாவ புண்ணியங்களில் ஃபில்டர் பண்ணி பாவங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒதுக்கிட்டு புண்ணியத்தை அப்படியே தூக்கி கையில் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த குருப்பெயர்ச்சியானது உங்களுக்கு விளங்கும். குடும்ப முன்னேற்றம், வரவு செலவுகள் திருப்தி, குடும்பத்தில் 4 நகை நட்டு சேரும். அதே போல் வருமானம் பெருகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பழைய பூர்வீகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விடுபட்டு விடும். 3 கதிபதி ஆகிய சுக்கிரன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். 3 குடையவன் 6ஆம் இடத்திலே இருந்தால் தைரியம் வீரியம் சிறப்பாக விளங்கும். அவரோடு கேது சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே எந்த இடத்திற்கு போனாலும் இந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு இனிமேல் வெற்றி மேல் வெற்றியாக விளங்கும். தாம்பத்தியம் சிறப்பாக விளங்கும். சைடில் உள்ள சுகமும் சிறப்பாகத்தான் கிடைக்கும்.
அது 3 குடையவன் 6ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால கணவனை இழந்த, கணவனை விட்டு பிரிந்த பெண் சம்பந்தம் எல்லாம் தொடர்பு உங்களுக்கு வலுவாக இருக்கின்றது. பார்த்து நடந்துக்கங்க. அடுத்து 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய புதன் இந்த கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கார். 4 குடையவன் 8ஆம் இடத்துல இருக்கலாம். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தாய் நலம் கிடைக்கும். வீடு நிலபுலங்கள் சிறப்பாக அமையும். வீட்டில் இருந்து வந்த கோளாறுகள் விலகத் தொடங்கும். வண்டி வாகனங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அது பல வருஷம் ஆயிடுச்சு, ஆகையினால கொடுத்துட்டு வேற வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அருமையாக இருக்கின்றது. புதிய வண்டியாக வாங்கி ஓட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சுகம் பெருகும், அப்படிப்பட்டதாக இருக்குது. அது 4 குடையவன் 8ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிருந்தாலும் 8இல் இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமான சுகங்களும் கிடைக்கும். அடுத்த 5க்கு அதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறார். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்து பத்துக்கள் மாற்றி அமைத்து கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். தெய்வீக தேவாலய தரிசனங்கள் ரொம்ப சிறப்பாக விளங்கும். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை குலதெய்வத்தை போய் சேவிச்சிட்டு வந்தேன்னு சொன்னால் அருளும் பொருளும் கிடைக்கக்கூடியதாக விளங்கும். 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் 7ஆம் இடத்திலே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி சண்டைகள் விலகக்கூடிய காலகட்டம். பொதுவாக உங்கள் ராசியை குரு பார்த்துருச்சுன்னு சொன்னாலே எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். சண்டை போட்ட மனைவி கூட இப்போ சமாதானத்துக்கு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். ஆக நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவி இவர்களால் நல்ல யோகத்தை பெறுவீர்கள். அடுத்தபடியாக 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய புதன் 8ஆம் இடத்துல போய் செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும், கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். 9க்கு அதிபன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி உறவினர்கள் பகை, சண்டை, சச்சரவு ஒன்று வந்து அதுக்கப்புறம் சமாதானமாக போயிடும். மனசுக்குள்ளேயே கவிச்சு கொண்டிருந்த சில சம்பவங்களை வந்து வாய்விட்டு சண்டையில் வந்து கத்திடுவீங்க. கத்துகின்ற காரணத்தினால மனம் லேசாயிருது. ஆகினாலே சண்டை வருவது நல்லது. சண்டை போட்டால் சங்கடங்கள் விலகுது. அதுக்காக மெனக்கெட்டு நீங்கள் போய் சண்டையை போடாதங்க, அது தன்னாலேயே வரும்பொழுது பார்த்துக்கிடலாம். பிதிர் வழி சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. தோப்பனார் வழி வகை சொத்துக்கள் கொஞ்சம் வில்லங்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உஷாராக இருந்தீங்கன்னு சொன்னால் சொத்தில் நீங்கள் ஏமாறாமல் பார்த்துக்கிடலாம். அதே போல் தோப்பனார் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வளம் பெருகும், வியாபாரம் விருத்தியடையும், உத்தியோகத்தில் மிகுந்த மரியாதையோடு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 11, 12க்கு அதிபதியாகிய சனி 12ஆம் இடத்திலே வக்கரமாகி ராகுவும் சேர்க்கைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே ரொம்ப மோசம் பண்ண மாட்டாங்க. உங்கள் ராசியை வந்து குரு பார்க்கின்ற காரணத்தினாலே ஏமாற்றம் நிறைய தேடி வரும். ஆனாலும் ஏமாறாமல் உங்களை நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். லாபங்கள் பெருகும், விரயங்கள் குறையும். இந்த மாதிரி அமைப்பாக அமைந்திருக்கின்றது. அதே போல பெண்களின் கனிவான கவனத்திற்கு இந்த குருப்பெயர்ச்சியானது உங்களுடைய கல்வி செல்வம் மிகுந்த சிறப்புடையதாக விளங்கும். காதல் வளம் பெருகும். நீங்கள் காதலித்தவரையே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. சந்தோஷம் மிகுந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய திருமண சந்தோஷம் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வகையிலே குரு வந்து அமர்ந்திருக்கின்றார். வரனுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், வரன் தேடி அலைகின்ற பெண்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எந்த அளவும் ஏமாற்றம் இல்லாமல் நீங்கள் நினைத்ததை விட சிறந்த வரன் அமையப் பெறுவீர்கள். நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு சிறந்த வரனாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார். ஆகையினாலே ஆனந்தத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடும். அப்படிப்பட்டதாக அமைகின்றது. குடும்பத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு பிக்கல் பிடுங்கல் நிறைய இருந்து வந்துச்சு.
செலவுகளெல்லாம் தாறுமாறா சொந்த பந்தங்கள்லாம் வந்து ஒரு வழியாக ஆக்கிட்டு போயிட்டாங்க. இனி அந்த பள்ளத்தை நிரப்புவதற்கு உண்டான வருமானங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை கடுமையாக இருந்துச்சு. இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணிச்சுமை குறையும். அதே சமயத்தில் நீங்கள் டெப்டேஷனில் போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இந்த அலைச்சல் உங்களுக்கு வந்து சேரத்தான் செய்யும். ஏனென்றால் 3 கூடையவன் 6ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். சூரியன் எப்படி டெப்டேஷனில் போயிருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் உங்களை வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களுக்கு டெப்டேஷன் பணியாக அமைந்துவிடும். அதே சமயத்தில் அங்கே புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், புதிய தோழிகள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு மனம் குளிர்வதாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட யோகத்தில் இந்த குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கின்றது. அதே போல் குடும்பத்தில் மாமன் மாமி பிரச்சனைகள் எல்லாம் இப்போது குறைந்து விட்டது. இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலையில் தயாராகிட்டாங்க. இருப்பினும் உங்களுடைய கருத்துக்கு விரோதமாக நடந்து வந்த அந்த மாமன் மாமியருக்கு இந்த காலகட்டத்திலே நீங்கள் புத்தி போக்கட்டக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். ரொம்பையும் தூக்கி போட்டு ஆடிட வேண்டாம், கொஞ்சம் நிதானத்தோடு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே போல் புறங்குறித்திருந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் இப்போ புத்தி புகட்டக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்குது. அவங்களுக்கு நீங்கள் சரியான புத்தி புகட்டுவீர்கள். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களை நாடி உங்களை தஞ்சமடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். சத்துருக்களை வதம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது வந்திருக்கின்றது. இது இப்போ உங்கள் காட்டில் மழை, அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படிப்பட்டதாக இருக்குது. அதே போல் புத்திரப்பேறு இல்லாமல் தவித்து கொண்டு வந்த குடும்ப ஸ்திரீகளுக்கு இந்த குருப்பெயர்ச்சி அருமையான தங்க குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கின்றார். நீங்கள் செய்த புண்ணியம், அந்த புண்ணியத்தின் பலனாக பல கோவில்கள், பல என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க, அத்தனையும் வேலை செய்யலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து கைகூடி வந்து தங்க மகனை பெற்றெடுக்கக்கூடிய, தங்க மகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார். குடும்பம் குதூகலமாக விளங்கும். இப்பொழுது வரக்கூடிய விருந்தினர்கள், நண்பர்கள், நண்பிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே போல் வயது வந்த ஆண் பெண்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் பாதியாக குறைந்துவிடும், மன நிம்மதி பெறும், துயரங்கள் விலகும், நோய்கள் விலகும், சந்தர்ப்பங்கள், அருமையான சந்தர்ப்பங்கள், உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும், ஆரோக்கியம் பெறுவீர்கள். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு வழி நடந்தவர்கள் உங்களை நாடி வந்து வணங்குவார்கள், ஆசி பெறுவார்கள், உங்களுக்கு நன்றி செலுத்துவார்கள். இப்படிப்பட்ட அருமையான குருப்பெயர்ச்சியாக மீனராசியிலே பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கின்றது. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வளம் பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.